இப்பொழுது நமது மனம் பல பொருட்களிலும் கட்டுண்டிருக்கிறது. இப்பொழுது அது நம் கையில் இல்லை. அதை நம் வசமாக்குவதற்கு அதன் நிலைக்கு செல்ல வேண்டும். முள்ளை முள்ளால் எடுப்பது போல மனதை மனதாலேயே உயர்த்த வேண்டும். ஒரு மனிதன் ஒரு வண்ணத்துப் பூச்சி தன் கூட்டில் இருந்து வெளிவர போராடிக் கொண்டிருப்பதை கண்டான். ஒரு கட்டத்தில் அது மேலும் எந்த முயற்சியும் செய்யாமல் அசையாமல் நின்றது. அதனால் பூச்சி சிக்கிக் கொண்டது போல தோன்றியது. அந்த மனிதன் பட்டாம்பூச்சிக்கு உதவ விரும்பினான். அதனால் அவன் கத்தரிக்கோலால் கூட்டை வெட்டினான். பூச்சி எளிதாக வெளியில் வந்தது. ஆனால் அதன் உடல் சிறியதாகவும் வீங்கியும் இருந்தது. அதன் இறக்கைகள் சுருங்கியிருந்தன. இறக்கைகள் வளரும் என்று அவன் வெகுநேரம் காத்திருந்தான். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. பாவம், அந்த பட்டாம்பூச்சி வாழ்நாள் முழுவதும் பூமியில் ஊர்ந்து கொண்டிருந்தது. வீங்கிய உடலுடனும் பாதி திறந்திருந்த இறக்கைகளுடனும் அதனால் ஒருபோதும் பறக்க முடியவில்லை. இக்கதையில் அந்த மனிதனுக்கு கருணை இருந்தது, ஆனால் பகுத்தறிவு இல்லையே. பூச்சி போராட வேண்டிய தருணத்தில் அவன் அதை தடுத்து விட்டான். அந்த போராட்டத்தில்தான் பறப்பதற்கு தேவையான சக்தியை கொடுக்கும் என்சைம் அதற்கு சுரக்கும். அது சுரக்காமல் போனதால் இறக்கைகள் வலுவடையவில்லை. வாழ்க்கையில் நம் பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு கண்டுபிடிப்பது முக்கியம். அதேபோல மற்றவர்கள் தாமே முயன்று வளரவும் அனுமதிக்க வேண்டும். நம் அன்புக்குரிய அம்மா கூறுகிறார், ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கமும் நிறைவும் கருணைதான். ஆனால் அதோடு பகுத்தறிவும் சேர்ந்து இருப்பது மிகவும் அவசியம். அன்பு வடிவாகவும் ஆன்ம വടിവാகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. നമ്മുടെ ഉള്ളിലെ കഴിവുകളെ വളർത്തിയെടുക്കണമെങ്കിൽ നമുക്ക് ആത്മവിശ്വാസം അല്ലെങ്കിൽ ഗുരുവിൽ വിശ്വാസം ആവശ്യമാണ്. അതാണ് നമ്മുടെ ബൂസ്റ്റർ റോക്കറ്റ് പോലെയാണ് ആത്മവിശ്വാസം. നമ്മൾ ഉയരത്തിലേക്ക് കൊണ്ടുപോകും.
நமது திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தன்னம்பிக்கை அல்லது குருவின் மீது நம்பிக்கை வேண்டும். 2 குழந்தைகள் நீச்சல் குளத்திற்கு சென்றனர். குளத்தில் தண்ணீர் அவர்களின் இடுப்பு வரை மட்டுமே இருந்தது. காரணம், அவர்கள் இறங்கியது ஆழமில்லாத இடத்திலாகும். அவர்கள் இருவரில் ஒரு குழந்தை குளத்தில் குதித்து மகிழ்ச்சியால் துள்ளி மகிழ்ந்து தண்ணீரில் அடித்தடித்தடித்து நீந்தி விளையாடினான். ஆனால் 2வது குழந்தை பயத்தால் அழுது குளத்தில் முங்கி தண்ணீர் குடித்து விட்டான். பாதுகாப்பாளர் ஓடி வந்து முங்கிய குழந்தையை காப்பாற்றினார். பிறகு அவர் அந்த குழந்தையிடம் கேட்டார், இங்கே அவ்வளவு ஆழமில்லையே, உனக்கு என்ன ஆயிற்று என்று. எனக்கு தண்ணீர் என்றாலே பயம், விழுந்து விடுவேனோ இறந்து விடுவேனோ என்று. உன்னுடன் தானே வந்தான், அவனை பார், நன்றாக நீந்துகிறான், உனக்கேன் பயம்? என் அம்மா அருகில் இல்லாததால் நான் பயந்து விட்டேன். மூழ்கி விடுவேனோ என்ற பயம். மூழ்கிவிட்டால் காப்பாற்ற யாரும் இல்லையே, இதையெல்லாம் நினைத்தவுடன் எனக்கு கை நடுங்க தொடங்கிவிட்டது. அப்படித்தான் மூழ்கிவிட்டேன். அவர் முதல் குழந்தையிடம் கேட்டார், நீ மட்டும் எப்படி சிரித்து மகிழ்ந்து விளையாடுகிறாய்? என்னை காப்பாற்ற என் அம்மா இருக்கிறார் என்று எனக்கு நன்றாக தெரியும். முதல் குழந்தைக்கு தன் மீது நம்பிக்கை இல்லாததால் மூழ்கிவிட்டான். அவனது திறமைகளை உபயோகிக்க முடியாமல் ஆகிவிட்டது. குளத்தில் முங்கி தண்ணீர் குடித்து விட்டான். மற்ற குழந்தைக்கு அம்மா காப்பாற்றுவார் என்னும் நம்பிக்கை இருந்தது. அதனால் தனது திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அவனால் முடிந்தது. தன்னம்பிக்கை என்பது நம்முடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய சக்தியை நல்கும். தன்னம்பிக்கை பூஸ்டர் ராக்கெட் போல நம்மை உயர்த்தும். பிசினஸில் நஷ்டம் ஏற்பட்டால் மீண்டும் மீண்டும் அதில் பணம் போடுவார்கள். அது சரியல்ல. மித நம்பிக்கை கூடாது. நம்மை காப்பாற்ற இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் நமக்கு தைரியம் வரும். பலரும் அம்மாவிடம் கேட்பதுண்டு, ஜெபம் செய்தும் மனம் ஒருமுகப்படுவதில்லை, இப்படி ஜெபிக்கலாமா என்று நினைத்து ஜெபிக்க மாட்டார்கள். அப்படி செய்யவே கூடாது. நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் ஒருமுகப்படாவிட்டாலும் ஜெபிக்க வேண்டும். அதுவே ஒரு சாதனைதான். ஜெபம் நமக்கு விழிப்புணர்வு ஏற்பட உதவியாக இருக்கும். இப்பொழுது நமது மனம் பல பொருட்களிலும் கட்டுண்டிருக்கிறது. இப்பொழுது அது நம் கையில் இல்லை. அதை நம் வசமாக்குவதற்கு அதன் நிலைக்கு செல்ல வேண்டும். முள்ளை முள்ளால் எடுப்பது போல மனதை மனதாலேயே உயர்த்த வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கோழியை நம்மால் பிடிக்க முடியாது. தீனியை காட்டினால் நம் அருகே வரும். அதே போல்தான் பசுவும் நம்மால் பிடிக்க முடியாது. புல்லை காட்டினால் நம் அருகே வரும். ஒவ்வொன்றின் நிலைக்கு சென்று அதை நம் வசமாக்க வேண்டும். அதுதான் சுலபமான வழி. மனம் என்பது நமது படைப்பாகும். அதை நாம் பரமாத்மாவை நோக்கி கொண்டு செல்ல நான் ஆத்மா என்னும் உணர்வுடன் நிரந்தரமான முயற்சி செய்ய வேண்டும். புழுவை காட்டி பெரிய மீனை பிடிப்பது போல மனதை பரமாத்மாவை நோக்கி திருப்புவோம். ஒருவர் ஒரு நதியில் குளித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று அணை உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அவர் நதியின் நடுவில் இருந்தார். வெள்ளப்பெருக்கு அவரை இழுத்துச் சென்றது. அவர் கஷ்டப்பட்டு நீந்திக் கொண்டே இருந்தார். அவர் மிகவும் கடுமையாக முயன்றார். அவர் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீந்திக் கொண்டே இருந்தார். இறுதியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததும் அவர் கரையேறி வந்தார். கரையில் நின்று கொண்டிருந்த அவரது நண்பர்கள் கேலியுடன் கேட்டனர், எவ்வளவு நேரம் நீந்தினாய்? நீ 1 இன்ச் கூட முன்னே போகவில்லை. பின் எதற்காக நீந்தினாய்? நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், நான் முன்னே போகவில்லைதான். ஆனால் நான் நீரோட்டத்தில் அகப்பட்டு பெரிய ஆபத்தில் சிக்கவில்லையே. அப்படியானால் இறந்திருப்பேன். அப்படி நீந்தியதால் வெள்ளத்தில் மூழ்காமல் கரை சேர்ந்தேனே. அதுபோல என்ன ஆனாலும் ஜெபிக்க வேண்டும். மனம் ஒருமுகப்படாவிட்டாலும் ஜெபிக்க வேண்டும். முடியும் போதெல்லாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும்.
அமெரிக்காவின் வாஷிங்டனில் இருந்து கனடாவின் டொராண்டோவிற்கு யாத்திரை செய்து கொண்டிருந்த குழுவினர் ஈரி ஏரியின் கரையில் அமைந்திருந்த அழகான பூங்காவில் நிறுத்தினர். எவாங்கோலா மாநில பூங்காவில் அமைந்த அந்த தேநீர் நிறுத்தம் யாத்திரை குழுவினருக்கு ஓய்வும் புத்துணர்ச்சியும் பெறும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அங்கு குழுவினர் அம்மாவுடன் தியானம் செய்து சத்சங்கம் மற்றும் பஜனைகளையும் ஆனந்தமாக அனுபவித்தனர். இது போன்ற பல அனுபவங்கள் இதற்கு முன்னர் அவர்களுக்கு கிடைத்திருந்தாலும் அம்மாவுடன் இருக்க கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் முழுமையாக உட்கொண்டு அந்த பேரானந்தத்தில் மூழ்கவே அவர்கள் காத்திருக்கின்றனர். தியானத்திற்கு பிறகு அம்மா தன் குழந்தை பருவ கதைகளை பகிர்ந்து கொண்டார். 4 ചുറ്റും കായലായിരുന്നു. അപ്പൊ സന്ധ്യയ്ക്ക് ഇങ്ങനെ യോളങ്ങൾ വരെ കഥ പറഞ്ഞു നോക്കി. என் சிறு வயதில் எங்கள் வீட்டை சுற்றிலும் காயல் நீர் சூழ்ந்திருந்தது. அம்மா காயலில் எழும் சிற்றலைகளிடமும் மெல்ல வருடும் காற்றிடமும் அசைந்தாடும் மரங்களிடமும் கதை பேசி மகிழ்வேன். அந்நாட்களில் பொழுது சாய்ந்த பின் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள். அதனால் அம்மா நள்ளிரவில் ஓர் ஆண்மகனைப் போல ஆடை அணிந்து கொள்வேன். தலையில் முண்டாசு கட்டி கலர் வேட்டியும் சட்டையும் உடுத்திச் செல்வேன். கடற்கரைக்கு சென்று ஆன்மீக சாதனைகளை மேற்கொள்வேன். பக்தியில் மூழ்கியவளாய் ஆனந்தமாக ஆடி பாடியவாறே கடற்கரையோரம் நடந்து செல்வேன். ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் மந்திரம் ஜபிப்பேன். எப்போதாவது மந்திரம் ஜபிக்க தவறிவிட்டால் ஓரடி பின்னால் வைத்து 2 முறை ஜபித்து விட்டுத்தான் மீண்டும் முன்னோக்கி நடப்பேன். முயன்றால் மிக அழகான நறுமணம் மிக்க வாடாத அமரத்துவ மலரை நாம் உள்ளிலிருந்தே பறிக்க முடியும். ஏனெனில் அமரத்தன்மை நம் உள்ளேதான் இருக்கிறது. பின்னர் அம்மா அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். டொராண்டோ அதன் இசை மற்றும் நாடகக் கலைக்கு புகழ் பெற்றது. கனடாவின் முக்கிய ஒளிபரப்பு மற்றும் ஊடக நிறுவனங்களின் தலைமையகம் டொராண்டோ. அதன் பண்பாட்டு மரபில் அருங்காட்சியகங்கள், கலைக்கூடங்கள், திருவிழாக்கள், பொது நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு பகுதிகள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும். கனடாவில் அம்மா வருகை தரும் ஒரே நகரம் டொராண்டோ. அம்மாவை காண
பக்தர்கள் அந்த தேசத்தின் பல திசைகளிலிருந்து டொரண்டோவிற்கு திரண்டு வருகிறார்கள். ஆகையால் டொரண்டோவில் அம்மாவின் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் எப்போதும் கூட்டம் அலைமோதும். அம்மாவின் ஒரு கடைக்கண் பார்வைக்காகவும் அந்த மலர்கரங்களின் மேன்மையான ஸ்பரிசத்திற்காகவும் கூட்டம் ஆவலுடன் காத்திருக்கிறது. அம்மா அனைவரையும் தியானத்தில் வழி நடத்தினார். இறைவன் உருவம் உள்ளவர், அதே நேரத்தில் அருவமானவர் என்று கூறப்படுகிறது. உருவமற்ற இறைவனை ஓர் உருவாய் அன்பே வடிவான அம்மாவிடம் காணும் உன்னத தருணம் இது. ஒவ்வொரு பக்தருடனும் அம்மாவுக்குள்ள தனிப்பட்ட உறவை தரிசனத்தின் போது சில கணங்களில் நிகழும் தொடர்பை விட அழகாக வெளிப்படுத்துவது வேறு எதுவும் இல்லை. தரிசன சமயத்தில் நிகழ்வதென்ன? பக்தர்களின் இதயங்கள் அம்மாவின் அன்பில் லயித்து இரண்டர கலப்பதுதான். டொரண்டோவில் முதல் நாள் தரிசனம் அதிகாலை நேரத்தில் நிறைவடைந்தது. அடுத்த நாளின் புதிய விடியலில் இந்த தூய அன்பிற்கு மீண்டும் ஒரு திருவிழா. அம்மாவின் அளவற்ற அருளை அனுபவிக்கும் பலரையும் காணும் பேறு உள்ளூர் பக்தர்களை உவப்பில் ஆழ்த்தும்.